வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் $10 பில்லியன் முதலீடு செய்ய சீன நிறுவனங்கள் விரும்புவதாக அரசு தரப்பு செய்திகள் தெரிவிப்பு. மின்கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் கவனத்தில் கொள்ளப்பட்டு செயற்படுத்தப்படும் என மின்சக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி சுட்டிக்காட்டு. தேசிய பட்டியலில் இடம்பெற்றிருந்த வேட்பாளர்களில் தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காது 74 பேருக்கு எதிராக வழக்கு தொடர முடிவு. நாட்டின் அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதற்கு புதிய முகங்கள் மாத்திரம் போதாது என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசுமுறை பயணத்தின் விளைவாக சீன நிறுவனங்களிடமிருந்து சுமார் $10 பில்லியன் மதிப்புள்ள முதலீடுகளை ஈர்க்கும் வாய்ப்பு இலங்கைக்கு உள்ளது என கொழும்பு ஆங்கில நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அழைப்பின் பேரில் ஜனவரி 14 முதல் 17 வரையிலான சீன பயணத்தினை ஜனாதிபதி நிறைவு செய்து நேற்று இரவு நாடு திரும்பியிருந்தார். ஜனவரி 15 மக்கள் மண்டபத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் வரவேற்றார். பொருளாதார மற்றும் வர்த்தக மேம்பாடு, முதலீடு, சுற்றுலா, டிஜிட்டல் மாற்றம் மற்றும் பலதரப்பு மன்றங்களின் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு தலைவர்களும் கலந்துரையாடினர். இறையாண்மை, சமத்துவம் மற்றும் அமைதியான சகவாழ்வின் அடிப்படையில் இருதரப்பு உறவுகளை மேலும் ஒருங்கிணைப்பதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை இரு தலைவர்களும் மீண்டும் உறுதிப்படுத்தினர். சீன பிரதமர் லீ கியாங் மற்றும் சீன தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழுவின் தலைவர் ஜாவோ லிஜி ஆகியோருடனும் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியதோடு மேலும் ஒத்துழைப்புக்கான பகுதிகள் குறித்தும் விவாதித்தார். அரசுமுறை பயணத்தின் போது இரு தரப்பினரும் 15 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டார்கள். ஹமாதோட்டையில் $3.7 பில்லியன் மதிப்புள்ள ஏற்றுமதி சார்ந்து பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையத்திற்கான சினோபெக் குழுமத்துடன் ஒரு கூட்டு அறிக்கை கையெழுத்தானது. சீன அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களின் உயர்மட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டு இலங்கையில் முதலீடு செய்யுங்கள் வட்டமேசை மாநாட்டிலும் ஜனாதிபதி திசாநாயக்க உரையாற்றியிருந்தார். முதலீட்டு மன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் வழிநடத்தும் பரந்த தொலைநோக்கத்தை எடுத்துரைத்தார் மற்றும் இலங்கையில் முதலீடு செய்ய வணிக சமூகம் ஆர்வமுள்ள முக்கிய பகுதிகளையும் பகிர்ந்து கொண்டார். மன்றத்தில் கலந்து கொண்ட முன்னணி சீன நிறுவனங்கள் இலங்கையின் புதிய முதலீடுகளை கொண்டு வருவதிலும் தற்போதுள்ள முதலீட்டு திட்டங்களை விரிவுபடுத்துவதிலும் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தியதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. முதலீட்டு மன்றத்தில் கலந்து கொண்ட சீன நிறுவனங்கள் எரிசக்தி, வாகன உற்பத்தி மற்றும் கட்டுமானம் போன்ற பல்வேறு துறைகளில் $10 பில்லியன் வரையிலான முதலீடுகளை இலங்கைக்கு வழங்க தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளது என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் நிச்சயம் கவனத்தில் கொள்ளப்பட்டு செயல்படுத்தப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி துறை அமைச்சர் குமார் ஜெயக்கொடி தெரிவித்தார். மின்கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் நிச்சயம் கவனத்தில் கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். படிப்படியாக மின்கட்டணத்தை குறைத்து எதிர்வரும் 3 ஆண்டுகளுக்குள் 30% மின்கட்டண குறைப்பை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குமார் ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 20% தால் மின் கட்டணத்தை குறைக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது. எனினும் இது தொடர்பான தீர்மானம் சம்பந்தப்பட்ட அமைச்சினால் இன்னமும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் அரசியல் கட்சிகளின் தேசிய பட்டியலில் இடம்பெற்றிருந்த வேட்பாளர்களின் தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காது 74 பேருக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிந்தக குலரத்ன தற்போது வேட்பாளர் பட்டியல்களை போலீசாரிடம் கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அத்துடன் தேர்தல் செலவு அறிக்கையினை சமர்ப்பிக்காத 134 அரசியல் கட்சிகளுக்கு எதிராக வழக்கு தொடர தீர்மானித்துள்ளதாகவும் மேலும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களின் எண்ணிக்கை 800க்கு மேல் என்பதோடு அவர்கள் மீது தனித்தனியாக வழக்கு தொடரப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயங்கள் தொடர்பாக அந்தந்த போலீஸ் நிலையங்களினால் விசாரணைகள் மேற்கொண்டு விசாரணை கோப்புகள் சட்ட நடவடிக்கைகளுக்காக சட்டம் அதிபருக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் கூறினார். அதேவேளை செலவு அறிக்கையினை சமர்ப்பிக்க தவறும் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக அபராதம், சிறை தண்டனை அல்லது தேர்தல் நடவடிக்கைகளுக்கு தடை விதிப்பது போன்ற சட்ட நடவடிக்கை எடுக்கவும் சட்ட விதிகள் உள்ளதாக கூறப்படுகின்றது. ஓய்வூதிய திணைக்களம் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டு வருவதோடு இதற்காக புதிய கட்டமைப்பு ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.
கொழும்பு மாவட்ட செயலுக்கு கீழ்ப்போர் கூடத்தில் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் AHMH அபேரத்ன தலைமையில் இதற்கான நிகழ்வு இடம்பெற்றது. இந்த ஒருங்கிணைப்பு கட்டமைப்பில் பல அரசு துறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு தனியார் நிறுவனங்களோடு இணைந்து 5 துறைகளின் கீழ் இதற்கான பணிகள் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பாக அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், ஓய்வூதிய துறையின் செயல்பாடுகள் மற்றும் சேவைகளை ஓய்வு பெற்றவர்களுக்கு மிகவும் திறமையான மற்றும் நட்பு முறையில் வழங்குவதே இந்த டிஜிட்டல் கட்டமைப்பின் நோக்கம். டிஜிட்டல் கட்டமைப்பின் ஊடாக புதிய இணையதளம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுடன் புகையிரதம் பஸ்களில் பயணிக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு பயண சீட்டு ஒன்று பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளது. மேலும் விதவை மற்றும் அனாதை திட்டத்திற்கான பதிவு மற்றும் தகவல் அமைப்பு, பொது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி செயல்முறை, ஓய்வுதாரர் இறப்பு சான்றிதழை இலகுவாக பெறும் முறை என பல்வேறு விடயங்கள் புதிய டிஜிட்டல் கட்டமைப்பில் உள்வாங்கப்பட உள்ளதாக தெரிவித்திருந்தார். தமிழ் தேசிய அரசியலில் முக்கிய திருப்பு முனையின் ஆரம்ப புள்ளியாக எதிர்வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள சந்திப்பு அமையும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சில கட்சிகள் தங்களது தேவைக்காக அல்லது புறக்கணிக்கப்பட்டதாக உணர்ந்து தனித்து செயல்பட முயல்கின்றன. ஆனால் கடந்த பாராளுமன்ற அமர்வின் போது பாராளுமன்ற குழு தலைவர்கள் மத்தியில் கலந்துரையாடல் நடந்தது. அது அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டிய நோக்கில் அமைந்தது. இதனைத் தொடர்ந்து எதிர்வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள சந்திப்பில் பாராளுமன்ற குழு தலைவர்களை தாண்டி கட்சியின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதோடு இனப்பிரச்சினை தொடர்பாக அறிவியல் மற்றும் அதிகார ரீதியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் நபர்களையும் இணைக்க வேண்டும் என்பதே நோக்கம். இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டும் என்பதோடு கட்சி ரீதியாக பேசப்பட்டு ஒருமித்த முடிவுக்கு வர வேண்டியது அவசியம். நாம் கலந்துரையாடிய பிறகு கட்சியின் அனுமதியை பெற வேண்டும் என்பதே முறையாகும். எந்த ஒரு குழுவும் கட்சியின் அனுமதியின்றி செயல்படக்கூடாது. அரசாங்கம் தனது வசதிக்கேற்ப தமிழ் தேசிய அரசியலை நசுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள நிலையில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தும் தரப்புகள் ஒன்றுபட வேண்டும் என்றார். தமிழர்களின் பாரம்பரிய அரசியல் நிலைப்பாட்டை மக்கள் மதிக்க வேண்டும். தமிழ் தேசிய அரசியல் உரிய கௌரவத்துடன் எதிர்காலம் நோக்கி முன்னேற அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இதனை உணர்ந்து செயற்படுவதற்காகவே இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சமீபத்திய மின்சார கட்டண குறைப்புக்கு பொய்யாக பெருமை சேர்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த போது இதனை கூறிய அவர், இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையம் கட்டணங்களை குறைக்க அரசாங்கம் அல்ல, சுயாதீனமாக முடிவு செய்ததாக கூறினார். எரிசக்தி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அத்தகைய குறைப்பு சாத்தியமில்லை என்று கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். மின் கட்டணங்களை குறைக்க வலியுறுத்தி ஒரு JVP தலைவர் கூட இலங்கை பொது பயன்பாடு ஆணையம் முன் பேசவில்லை என்றும் அஜித் பி பெரேரா கூறினார். நாட்டின் அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதற்கு புதிய முகங்கள் மாத்திரம் போதாது என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தனியார் ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த போது அவர் அதனை கூறியுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மக்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதியினையும் அரசாங்கம் நிறைவேற்றாமல் தடமாறிக் கொண்டிருப்பதாகவே தோன்றுகிறது. அரசாங்கத்தின் முதிர்ச்சியின்மையே சவால்களை முகம் கொடுக்க முடியாமல் உள்ளமைக்கு காரணம். அதே நேரம் அரசாங்கத்தை நடத்துவதற்கு புதிய முகங்கள் மாத்திரம் போதாது எனவும் முதிர்ச்சியடைந்தவர்கள் சிலர் இருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை அரசாங்கத்தின் வாகன இறக்குமதியால் நாட்டிற்கு எந்தவித பயனும் இல்லை என்பதோடு வாகன இறக்குமதி முறையை அரசாங்கம் மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.